இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 2A 4க்கான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரி, யூனிட் 6, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், அப்புறம் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வேர் டு ஸ்டடி போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கொஷின் உண்டு. சரியா? 10th ஜியாகிரஃபி படித்தாவே 90% முடிஞ்சது. சரியா? எல்லாமே அதிலே கவர் ஆகிடும் 10th ஜியாகிரஃபிலேயே. ஃபஸ்ட்டு பாருங்கள், லொக்கேஷன் ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜியாகிரஃபி படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தமிழ் மேக்ஸ் டெய்லி முடிச்சிருவீங்க, படிக்கணும். நெக்ஸ்ட்டு யூனிட் 6 20 கொஷின் இருக்குது. நெக்ஸ்ட்டு யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்டு தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதில் ஒரு 20 கொஷின் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியன் பாலிட்டி, அதில் ஒரு 10 கொஷின். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியும் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் உள்ள ஒரு 10 கொஷின் இருக்குது. ஓகேவா? எந்த யூனிட்டுக்கு அதிகமாக மார்க் கேட்குறாங்களோ அந்த யூனிட் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் தான். சரியா? ஜியாகிரஃபிலையும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இதில் ஒரு 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க. சரியா? அதனால் ஃபஸ்ட்டு அதிக மார்க்குக்கு உண்டான யூனிட் எதுவோ அது ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்புறமா கம்மியான மார்க்குக்கு படிச்சுக்கலாம். சரியா? ஜியாகிரஃபி ஃபஸ்ட்டு இந்திய லொக்கேஷன் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், இந்தியாவோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 6th சோசியல் டேர்ம் 1 லெசன் 1. நெக்ஸ்ட்டு டேர்ம் 3, நெக்ஸ்ட்டு டேர்ம் 3 7th சயின்ஸில் டேர்ம் 3 லெசன் 2, 9th சயின்ஸில் லெசன் 2, 10th ஜியாகிரஃபி லெசன் 1 6. நெக்ஸ்ட் லெசன் ஜியாகிரஃபி லெசன் 2, 11th ஜியாகிரஃபியில் லெசன் 2. ஓகேவா? இந்தியாவோட லொக்கேஷன் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி நோட்டில் எழுதிக்கோங்க. சரியா? ஜியாகிரஃபி எங்கெங்கே எந்தெந்த டாபிக்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மான்சூன், ரெயின்ஃபால் அண்ட் வெதர் அண்ட் கிளைமேட். சரியா? இது பார்த்திங்கன்னா 8th சோசியல் ஜியாகிரஃபி லெசன் 2, 9th ஜியாகிரஃபி லெசன் 3, 10th ஜியாகிரஃபி லெசன் 2 6, 11th ஜியாகிரஃபி லெசன் 6, 12th ஜியாகிரஃபி லெசன் 7. ஓகேவா? 10th ஜியாகிரஃபி முடித்தாவே கிட்டத்தட்ட 75% முடிஞ்சுது. ரிமைனிங் இந்த 12th 6th 7thலாம் பேசிக்ஸ் கொஞ்சம் இருக்கும். சரியா? அப்போ 12th கொஞ்சம் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ், எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட்டர் ரிசோர்ஸ், இந்தியாவோட வாட்டர் ரிசோர்ஸ் 8th சோசியல் ஜியாகிரஃபி லெசன் 3, 10th ஜியாகிரஃபி லெசன் 1 6 7, 12th ஜியாகிரஃபி லெசன் 3. நெக்ஸ்ட்டு சாயில் மினரல்ஸ், அப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸ் 6th ஜியாகிரஃபி டேர்ம் 2 லெசன் 1, 7th ஜியாகிரஃபி டேர்ம் 2 லெசன் 1, 8th ஜியாகிரஃபி லெசன் 1. சரியா? இங்கெல்லாம் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரியா? இன்ஃபர்மேஷன் 6th 7thலாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 10th 12th உள்ள இன்ஃபர்மேஷன் படித்தாலே போதும். பட் 6th 7th படிக்காமல் போயிடாதீங்க. அதில் இன்ஃபர்மேஷன் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் எடுத்து பார்த்துக்குங்க. சரியா? பேசிக்ஸ் இருக்கும் அதில் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் பற்றி 9th ஜியாகிரஃபியில் இருக்குது, 10th இருக்குது, 11th ஜியாகிரஃபியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் 6th சோசியல் டேர்ம் 1 ஜியாகிரஃபி லெசன் 1ல், 7th சயின்ஸ் டேர்ம் 3 லெசன் 2. இது நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாலும் ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. இது பார்த்துட்டு என்னடா இந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இவ்வளோ இருக்குது, இத்தனை லெசன் படிக்குமான்னு இதை எடுத்து ஃபஸ்ட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்காதிங்க. ஃபஸ்ட்டு தமிழ் மேக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, யூனிட் 6 எடுத்து படிங்க. அப்புறம் பாலிட்டி படிச்சுக்கோங்க. சரியா? எந்த இது ஈஸியாக இருக்கும் அது ஃபஸ்ட்டு படிக்கணும். ஓகேவா? மார்க் அதில் தான் அதிகமாக இருக்கும். இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லது, நோட் பண்ணிக்கோங்க அப்படியே. ஏன்னா இதில் 5 மார்க்கு தான் கேட்குறாங்க. சரியா? 5 மார்க்குக்கு இத்தனை லெசன் 10th 11th 12th உள்ள ஒரு சில லெசன்ஸ் படித்தா போதும். ஓகேவா? மேக்ஸிமம் எல்லாம் 10th கவர் பண்ணிடுவோம்.
ஜியாகிரஃபிக்கு 10th மட்டுமே படிச்சுட்டு போய் பாஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க. சரியா, 10th உள்ள ஜியாகிரஃபி மட்டும். அதனால் மார்க் கம்மினா அதெல்லாம் ரிமைனிங் உள்ள மார்க் அதிகமான யூனிட்லாம் படித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இது கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரியா, எடுத்துகிட்டோன்னே ஜியாகிரஃபி உட்காந்து படிச்சுட்டு இருக்காதிங்க. நீங்கள் கேட்டால் ஃபிசிக்ஸ் பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜிலாம் தொடாதீங்க. ஏன்னா 5 கொஷினில் எப்படி ஒரு 2 கொஷின் நம்ம கரெக்டாக போட்டுருவோம். 2 கன்ஃபார்மு 5ல். ஓகேவா, படிச்சுட்டு போகிறவங்க இன்னொன்று சேர்த்தி போடுவாங்க. ஏன்னா 5மே போடுறது கஷ்டம்தான் சயின்ஸில். அது சயின்ஸ் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இது எங்கேயாவது கேட்டு வச்சுருப்பாங்க. உலகத்தில் வேறு எங்கேயாவது ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கு இது கேட்டால் அந்த கொஷின் இது கேட்டால் நம்மளுக்கு ஆன்சர் தெரியாது. ஓகேவா, ஜியாகிரஃபி நோட் பண்ணிக்கோங்க அல்லது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அந்த பழைய யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 4க்குலாம் வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. சரியா, அதே மாதிரி தமிழ் படிக்கிறது இன்னும் இலக்கணமாக கொடுத்து வச்சுருக்காங்க இல்லையா, தமிழ் ஜென்ரல் தமிழுக்கு நிறையா. அதனால் அது நம்ம நோட்ஸே கலெக்ட் பண்ணிட்டு போயோ இது எந்த நோட்ஸ் படிக்கிறது அப்படி இப்படின்ட்டு. அதனால் அதுக்கு ஈஸியாக என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு யூனிட் 7 இருக்குது பார்த்தீங்களா, இலக்கியம் கொடுத்து வச்சுருப்பாங்க. இலக்கியங்களும் திருக்குறள் இருக்கும், 15 கொஷின். ஓகேவா, ஃபஸ்ட்டு அதை எடுத்து படிச்சுருங்க. அதை எடுத்து படித்தா, ஏன்னா இப்போ நகர வேறுபாடு நகர வேறுபாடுலாம் நம்ம எங்கேருந்துடா போய் இதுக்கெல்லாம் நோட்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம அந்த டென்ஷன்லேயே படிக்க மாட்டோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதோட 15 கொஷினுக்கான நோட்ஸு நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கும். நாலடியார் அது இதுன்னு கொடுத்து வச்சுருப்பாங்க, திரிகடுகம் திருக்குறள் அப்படின்ட்டு. அந்த நோட்ஸ் எடுத்து அது 15 கொஷின் எடுத்து படித்தா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஜென்ரல் தமிழுக்கு சொல்கிறேன், அது டக்குன்னு முடிச்சிடலாம், ஒரு 4-5 நாளில் முடிச்சிடலாம். அந்த திருக்குறளும் இதுவும் 4-5 நாளில் முடிச்சிட்டா அப்படி ஒரு 100 கொஷினுக்கு ஒரு 15 கொஷின் நம்ம படித்து முடிச்சிட்டோம். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம், ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதை வச்சு மீதி ரிமைனிங் உள்ள இது அப்படியே கொஞ்சம் படிச்சுக்கலாம். நீ எடுத்துகிறோன்னே போட்டு நகர வேறுபாடு இந்த எத்தனை அவன் ஏதோ ஒன்று கேட்டு வச்சுருப்பான். அப்புறம் நம்ம எல்லாமே படிச்சுட்டு போவோம். அவன் கரடிக்கு உண்டான வேறு பெயர்கள்னு ஒரு 4-5 கொடுத்து இதில் எது சரின்னு கேட்பான். கரடி, கீரி, இதுக்கான வேறு பெயர்கள் அப்படின்னு கொடுத்து கண்டுபிடின்னு கொடுத்து வச்சுருப்பாங்க. எங்கே போய் கண்டுபிடிக்கிறது தெரியாது. அதனால் அந்த ஜென்ரல் தமிழுக்கு அந்த யூனிட் 7 ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அந்த 15 கொஷின் அப்போ ஒரு 100ல் ஒரு 15 கொஷின் நம்மளுக்கு தெரியும், எப்படி ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அதை வச்சு அப்படியே மேலே படிச்சுக்கலாம். ஓகேவா, இது படிச்சுக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ்லேயும் நான் பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஈஸியான பர்சன்டேஜும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அப்புறம் ஆவரேஜு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, இதை மட்டும் படிங்க. ஃபஸ்ட்டு மேக்ஸே வராதுன்னு நினைக்கிறவங்க கூட ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஐயோ ஸ்கூல்லேயே எனக்கு வராது சார், இன்ஜினியரிங் நான் ஒழுங்காக மேக்ஸ் படிக்கலை, காலேஜ்லேயும் மேக்ஸ் ஒழுங்காக சுத்தமாக வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. இந்த கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் புக்கில் உள்ள இந்த டாபிக் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிங்கன்னா அப்படி இருக்கும். ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ அழகாக மேக்ஸ் நம்ம போடுறோமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சரி, அந்த 4 டாபிக்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக தான் இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் அதை வச்சு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஃபார்முலா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் அது படிச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிச்சுட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்க. அடுத்து ஏஜஸ், இதெல்லாம் ஈஸி தான். அதுக்கப்புறம் ரீசனிங் வாங்க. ஓகேவா, அப்புறம் ஏபிஜிபி, கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, இதை பார்த்துருப்பீங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.